பெங்களூர்ல இருக்க ஒரு பெர்சன் என்னன்னா, கன்டினியூவா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாரு. ஸோ வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்லேருந்து எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாரு. ஸோ அவர் வந்து அவரோட டெலிவரி பெர்சனுக்கு மட்டும் ரூ. 68,000 டிப்ஸ் குடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது, நாங்கலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஃப்ரீ டெலிவரிக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா நாங்க சர்ச் பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் வந்து ஒரு 1000 மேல வந்து பர்ச்சேஸ் பண்றோம்னா, ஃப்ரீ டெலிவரி வருதா அப்டின்லாம் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு டெலிவரி பெர்சனுக்கு 68,000 அதாவது அவர் சிங்கிள் பேமெண்ட் பண்ணல. பிச்சு பிச்சு ஒரு ஒரு டைம் வரும்போதெல்லாம் குடுத்துருக்காரு. அத கால்குலேட் பண்ணும்போது 68,000 அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. பட் ஹேப்பி தான். இப்ப சென்னையில இருக்க ஒரு பெர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட பெட்டுக்கு பெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து 2,45,00,000 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு. கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, பெட் வாங்குறதுக்கு அவ்ளோ லேக்ஸ் செலவாகுமா எனக்கு தெரியல. அதுவே ஒரு 20, 30 ரூவா தான் ஆகும். அதாவது 20,000, 30,000 தான் ஆகும். அப்படி இருக்கும்போது அதோட திங்ஸ்க்கு மட்டும் 2,45,00,000 செலவு பண்ணியிருக்காங்கம்போது, கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. பட் வந்து இத வந்து வரவேற்கலாம். ஏன்னா, அந்த மாரி ஒரு உயிரினத்த வந்து பார்த்து வளர்க்கறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ, அதனால வந்து இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கு. மும்பை பேஸ்ட் ஒரு பெர்சன் ரெட் புல் சுகர் ஃப்ரீ அந்த டின்ல வரும். நீங்க மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து 16,00,000க்கு வந்து 1 வருஷத்துல வாங்கியிருக்காரு. ஸோ, தெரியல அது வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு. இப்ப நார்மல் குளிர்பானங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் சாப்பிடலாம். பட் அது ரெகுலரா எடுக்கும்போது நெறையா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஆனா இந்த மாரியான விஷயத்த யாருமே வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இது வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது கிடையாது.